ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. எந்நாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. நேயர்கள் அனைவருக்கும் ராசிபுரம் உபயம் வேலை சேவாவின் இனிய வணக்கம். இன்றைய பதிவு ஒரு குடும்ப ஜாதகத்தில் திசை மாறும் ஜாதகம் என்ற அமைப்பில் ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தை வைத்து அந்த குடும்பத்தினுடைய தாய் தந்தை உறவினுடைய நிலைப்பாட்டை விளக்கும் விதமாக இந்த பதிவு உங்களுக்கு அமைந்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம இந்த ஜாதகத்தில் நம்ம பார்ப்போம். முதல்ல இது ஒரு பெண் குழந்தை, ஒரு 3 வயசு முடிந்த 4வது வயசு நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஜாதகம். அப்போ இந்த ஜாதகத்தில் அந்த குடும்பத்தில் உள்ள நிலைப்பாட்டை எப்படி நாம் விரிவாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. நேயர்கள் அனைவரும் இந்த ஆன்லைன் அபிராமி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ ஸ்க்ரீனில் இந்த ஜாதகம் தெரியுது பாருங்கள். இந்த ஜாதகம் பிறந்த தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/6/2023, பிறந்த நேரம் 8:50 PM, பிறந்த ஊர் கள்ளக்குறிச்சி, பிறந்த திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துதியை திதி. புனர்பூச நட்சத்திரத்தில் இந்த குழந்தை பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. இப்போ ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மகர லக்னம், 2ஆம் இடத்துல சனி, அதே மாதிரி உங்களுக்கு மேஷத்தில் ராகுவும் குருவும், ரிஷபத்தில் புதன், மிதுனத்தில் சந்திரன் சூரியன், கடகத்தில் சுக்கிரன் செவ்வாய், துலாத்தில் கேது. ஜாதகருக்கு குரு தசை இருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வருடம் 7 மாதம் இருப்பு இருக்கு. லக்னம் மகர லக்னம், ராசி மிதுன ராசி, லக்னம் புனர்பூச நட்சத்திரம். இப்போ ஜாதகத்தினுடைய ஆய்வுக்கு நம்ம பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி சுபராக இருந்து அவர்களை சுபகிரகங்கள் பார்த்தால் அந்த ஜாதகர் வாழ்நாளில் ஒரு நல்ல நிலையை பெறுவார் என்றும், லக்னாதிபதியையும் பாக்கியாதிபதி பார்த்தால் அல்லது லக்னத்தை பாக்கியாதிபதி பார்த்தால் நல்ல பலன் அடைவார் என்பதும், லக்னாதிபதி கேந்திர திரிகோணத்தில் சுபராகி இருந்து இருக்கும் பொழுது அந்த ஜாதகம் ஒரு நல்ல நிலையை பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கும்பொழுது மகர லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்குரிய சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். சரி, இப்போ இந்த லக்னத்தை அல்லது லக்னாதிபதியை யார்களெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இந்த லக்னத்தை செவ்வாய் தன்னுடைய 7ஆம் பார்வையில் பார்க்குறாரு. எங்கிருந்து பார்க்குறாரு அப்படின்னா கடகத்திலிருந்து நீசமாயி சுக்கிரனோட சேர்ந்து பார்க்குறார். இப்போ செவ்வாய் ஒரு அசுப கிரகம் என்ற தன்மையை பெறுகிறது. அதுவும் இல்லாமல் லக்னாதிபதியை பார்ப்பது சனி செவ்வாய் பார்வை அவ்வளவு சிறப்பான ஒரு பார்வை இல்லை. இரண்டும் நல்ல பார்வையும் கிடையாது. அந்த அடிப்படையில் இந்த ஜாதகனுடைய லக்னமும் லக்னாதிபதியும் முதல்ல ஒரு பலத்தை இழக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது லக்னாதிபதி 2ல் போய் இருக்கிறது சிறப்பு என்றாலும் சனி 2ஆம் வீட்டிலிருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை நீச பார்வையாக அந்த பார்வை அமைவதனால் சுகஸ்தானம் குடும்பத்தில் சுகம் சந்தோஷம் நிம்மதி அப்படிங்கிறத இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படின்னு சொல்லுது. அதே சமயத்தில் சனி தன்னுடைய 7ஆம் பார்வையாக எந்த இடத்தை பார்க்குது அப்படின்னா 2ஆம் இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது 8ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ சனி 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த 8ஆம் இடனுடைய ஆதிக்கம் என்னன்னா மறைமுகமான ஒரு எதிரிகள் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஒரு சீர்கழிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கும். அடுத்தது சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு அப்படின்னா கேதுவை பார்க்குறார். அந்த சனி கேதுவை பார்ப்பது
நல்ல பலனை தருவதற்கான அமைப்பு கிடையாது. இந்த மாதிரி இந்த சனி லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருந்து இந்த பார்வைகள்லாம் லக்னமும் லக்னாதிபதி இதை மாதிரி பார்க்கும்பொழுது அந்த பாவகத்தினுடைய ஜாதகத்தினுடைய நிலைமையை நமக்கு வெட்ட வெளிச்சமாக ஓரளவு தெரியப்படுத்துது. அப்போ இந்த திசை வரும்பொழுது அல்லது இந்த புத்தி வரும்பொழுது கண்டிப்பாக ஜாதகருக்கும் ஜாதகனுடைய குடும்பத்திற்கும் ஜாதகனுடைய தாய்க்கும் இது எல்லாமே தந்தையருக்கும் ஒரு கஷ்டத்தை தரப்போகிறது அப்படிங்கிறத நமக்கு வெளிச்சமாக தெரிகிறது. இப்ப நடப்பு திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்திற்கு குரு திசையில தனி புத்தி கிடக்கு. எந்த கால அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/9/2027 வரைக்கும் இந்த ஜாதகத்திற்கு சனி புத்தி நடக்கும். தசை குரு. அப்போ ஒரு ஜாதகத்துல தசை பலமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப அந்த தசையினுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு. குரு நின்ற வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். முதல்ல அவர் நீசமாயிட்டார். அடுத்தது அந்த குருவோட சேர்ந்து இருக்கிற கிரகம் இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு. அப்ப அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவன செவ்வாய், அவனும் நீசமாயிட்டான். அப்ப திசையை நடத்தக்கூடிய கிரகத்திற்கு வீடு கொடுத்தவன் பலமாக இருக்கணும். அதே போல ராகு கேதுகளுடன் தொடர்பு பெறும் பொழுது அந்த கிரகமும் பலமாக இருக்க வேண்டும். அப்பனாதான் அந்த பாவத்தினுடைய தன்மையை ஒரு பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குது. அந்த அடிப்படையில் இந்த லக்னத்திற்கு 4/11 ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் தன்னுடைய பலத்தை இழந்து நிற்கிறது. அது லக்னமும் 2ஆம் இடத்தினுடையும் தொடர்பும் கொள்கிறது. அப்படிங்கிற அமைப்பில் பார்க்கும்போது அந்த ஜாதகம் தன்னுடைய செயல்பாட்டில் அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை உருவாக்க போகிறது அப்படிங்கிறது மேலும் மேலும் அதை நமக்கு தெளிவுபடுத்தும். இன்னொரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா குரு நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரமாக வரக்கூடியது புனர்பூச நட்சத்திரம். அந்த புனர்பூச நட்சத்திரத்துல சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அப்ப இந்த அஸ்வினியும் புனர்பூசமும் எந்த அமைப்புல நட்சத்திர அமைப்புல பார்த்தீங்கன்னா வதை வைநாசிக நட்சத்திர தொடர்புல இது ரெண்டு இருக்கு. திசையை நடத்தக்கூடிய கிரகம் குருவாக இருந்து அதற்கு நட்சத்திரம் கொடுத்தவன் அதில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறது புனர்பூசம் அப்படின்றதுனால அது எங்கே உட்காந்துருக்குது அப்படின்னா 4, 6 இந்த அமைப்பில் வரும்போது அப்போ சுகஸ்தானம், நிம்மதி, தாய் இது எல்லாமே வழக்கு பிரச்சனை அப்படிங்கிறத சந்திக்க போகுது அப்படின்னு நமக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு மேலும் நம்மளுக்கு விளக்கி செல்லுது. அதுவும் இல்லாமல் இன்னொரு கருத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன், 7ஆம் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். இந்த 2 கிரகங்களும் ஒன்னா சேர்ந்து லக்னத்துல 6ஆம் இடத்துல போய் நிற்கிறது என்பதும்போது இந்த சூரியன் சந்திரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தந்தைக்கு காரக கிரகமாகவும் சந்திரன் தாய்க்கு காரக கிரகமாகவும் வருவதனால் ஆதிபத்தியத்தை அடிப்படையிலையும் காரகத்துவ அடிப்படையிலையும் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த உறவுகள் கண்டிப்பாக பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத மேலும் மேலும் நமக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காமிக்கிறது. அந்த அடிப்படையிலேயே இந்த ஜாதகம் நமக்கு தெளிவாக ஒரு பிரிவினையை சந்திக்கிறது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் வதை நட்சத்திர தொடர்பு திசையினுடன் தொடர்பு பெறுகிறது. அதை நம்ம முதல்லயே நம்ம விளக்கமாக நம்ம இந்த வதை வைநாசிக தொடர்பை பார்த்துருக்கோம். அடுத்த பாயிண்ட்டை நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா ராசி கட்டத்தில் சனி செவ்வாய் பார்வை. இதில் செவ்வாய் நீசம் சுக்கிரனுடன் இணைந்து ஜாதகரின்
4ஆம் இடம் 5ஆம் இடம் பாதிப்பை உறுதி செய்கிறது. அதே சமயத்தில் ஜாதகத்தில் குடும்பாதிபதியும் 11ஆம் அதிபதியுடன் பாவகிரகங்கள் என்ற நிலைப்பாட்டை பெற்ற நவாம்சத்தில் ஒன்று சேர்ந்திருப்பது குடும்பத்தில் நிம்மதியை சீர்குலைக்கும். அப்போ இந்த ஜாதகத்திற்கு 1, 2ஆம் ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி. அதே போல 4, 11 ஆதிபத்தியம் பெற்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். இந்த 2 கிரகங்களும் நவாம்சத்தில் லக்னத்திற்கு, நவாம்ச லக்னம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பம், அந்த கும்பத்திற்கு 12ஆம் வீட்டில் மகரத்தில் இரு கிரகங்களும் ஒன்றா சேர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 2, 1ம் 4, 11ம் பாதிக்கப்படுகிறது. இந்த குழந்தை பிறப்பிற்கு பின்பு இந்த குடும்பங்கள் சிதறி போவதற்கான வாய்ப்பை மேலும் மேலும் நமக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு தெளிவாக கூறுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வளர்பிறை துதியை திதிக்கு திதி சூனிய வீடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தனுசு மீனமாக திதி சூனிய வீடுகளாக வருகிறது. இந்த திதி சூனிய வீட்டில் கோச்சாரத்தில் இப்ப இந்த நேரத்தில், அதாவது இன்னைக்கு தேதி 1/7/2023 அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு சனி கோச்சாரத்தில் மீனத்தில் போயிட்டு இருக்கார். அப்போ திதி சூன்யத்தில் போய் குடும்பாதிபதி மாட்டியிருக்கிறார். அப்போ இந்த நேரத்தில் அந்த திசைநாதன் திதி சூன்யத்தில் போய் மாட்டியிருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த குடும்பம் பிரிவினையை சந்திக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக மேலும் நமக்கு ஒரு புள்ளி விவரத்தை நமக்கு தருகிறது. அடுத்தது ராகு கேதுனுடைய மைய புள்ளியில் சுக்கிரனும் செவ்வாயும் உள்ளது. பொதுவாக இதை ராகு கேதுனுடைய மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு நின்ற வீட்டிலிருந்து இந்த பக்கம் வலப்பக்கம் இடப்பக்கம் எண்ணி 4வது வீடும், அதே போல் கேது நின்ற வீட்டிற்கு வலப்பக்கம் இடப்பக்கம் எண்ணி 4வது வீடும் வருகிறதோ அந்த வீட்டில் கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ இந்த தாய் தந்தையனுடைய பிரிவினையை ரொம்ப அறுதியிட்டு இந்த ராகு கேதுகளினுடைய மையப்புள்ளி சொல்லுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 4ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசமாக வருகிறது. அந்த மேசத்திற்கு 4ஆம் இடங்கிறது ஜாதகனுடைய தாய். அந்த 4ஆம் இடத்திற்கு 7ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடமா வருது. அந்த 10ஆம் இடத்துல கேதுனி. இப்போ நீங்கள் இந்த மிட் பாயிண்ட்டை நீங்கள் எப்படி என்றீங்கன்னா, இப்போ மேசத்தில் ராகு நிற்குது. அப்போ மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், அதில் ராகு, இந்த ராகுனுடைய மையப்புள்ளியில் சுக்கிரனும் செவ்வாயும் இருக்காங்க. அதே போல் கேதுனுடைய மையப்புள்ளியை நீங்கள் எப்படி கணக்குறீங்கன்னா, இப்போ கேது எங்கே இருக்கார்? உங்களுக்கு துலாத்தில் இருக்கார். அப்போ துலாத்திலிருந்து துலாம், கன்னி, சிம்மம், கடகம், இப்போ 4ஆம் வீடு வருது. இதனுடைய மையப்புள்ளியில் சுக்கிரனும் செவ்வாயும் இருக்கிறதுனால அது ராகு கேதுனுடைய மையப்புள்ளியில் அந்த பாவக கிரகங்கள் ரெண்டுமே மாட்டியிருக்கிறதுனால அதில் செவ்வாய் பலம் இழந்து இருப்பதால், இப்போ செவ்வாய்னா யார்? 4ஆம் வீடு. அப்போ தாய் வீடு ரொம்ப பலம் இழந்து இருக்கும். அப்போ இந்த குடும்பத்தில் பிரச்சனையை உண்ணு பண்ணக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதி தான் பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய நபராக இருக்கிறார். அப்போ தாய் தான் இந்த பிரிவினைக்கு அஸ்திவாரம் போட்டு பிரிவினை வேண்டும் என்று மூர்க்கத்தனமாகவும் பிடிவாத குணமாகவும் இருக்கிறார் என்பதை இந்த குழந்தையினுடைய ஜாதகம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. ஏன்னா கேட்பாங்க நம்மக்கிட்ட ஜாதகத்தை கொண்டுட்டு வந்துட்டு, இந்த பிரச்சனை யாரால் வந்திருக்குது, தாயினால் வந்ததா தந்தையினால் வந்ததா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்மளால் தெளிவாக சொல்ல முடிஞ்சாதான் நம்ம அவங்கக்கிட்ட நல்ல பேரை வாங்க முடியும். அன்புள்ள நேயர்களே, இந்த ஆன்லைன் அபிராமி அஸ்ட்ரோ சேனலை மீண்டும் ஒருவரை நீங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.